விலை இல்லை, எல்லாம் விலை இல்லை. அவங்க ரொம்ப நுட்பமாக நம்மளை வேலை செய்வான். குடிகாரன்னு சொல்லாத, மது பிரியர்கள்னு சொல்லு. கிட்னி திருட்டுன்னு சொல்லாத, முறைகேடுன்னு சொல்லு. அது மது பிரியர்னு சொல்லு. என்னை ஒரு பத்திரிகையாளர் கேட்ட, ஒரு தொலைக்காட்சி தம்பி கேட்டாப்புல, அண்ணே மது பிரியர்கள்னு சொல்லுங்க அண்ணே, குடிகாரன். சரிப்பா, இப்போ எனக்கு கூட கொலை குடிக்கிறது பிடிக்குது, அதனால அவங்க குடிக்கிறாங்க. எனக்கு கூட கொலை செய்கிறது பிடிக்குது, நான் தினம் ஒவ்வொருத்தரையாக கொலை செஞ்சுக்கிட்டு வரேன். என்னை கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? அவர் அந்த தம்பி சிரிக்கிறார். அண்ணே இப்படி பேசுறேன்டா டேய், இது மது பிரியர்கள். கிட்னி திருட்டுன்னு சொல்லாத, சிறுநீரகம் முறைகேடு. இப்போ ஓட்டு காசு கொடுக்கறது வாக்காளர் உரிமை தொகை. எப்படி வாக்குக்கு காசு வாங்குறோம்னு சொல்லக்கூடாது. வாக்காளர்களின் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை மாதிரி இது வாக்காளர் உரிமை தொகை. அவ்வளவுதான். காசு கொடுத்து நம்ம வாங்குற பொருளே தரம் இல்லாமல் போயிடுது. இவன் இலவசமாக கொடுக்கணும்னு நிறுவனத்தில் சொல்லி தயாரித்து தர்றதுல என்ன தரம் இருக்கும்னு என் அன்பு சொந்தங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைய சைக்கிள் கொடுத்தாங்க, உருட்டி ரொம்ப பிரேக் அங்கிட்டு போகுது, வீல் இங்கிட்டு கலண்டு போகுது. பார்த்துருப்பீங்க. நம்ம பிள்ளைய ஓட்டிட்டு போகல, உருட்டிட்டு போகுது. ஏன்? பூரா டம்மி, சும்மா ஒப்புக்கு கொடுத்து ஏமாத்துறது. இதில் என்னன்னா, இந்த இலவசத்தில் இழக்கிற பணத்தை மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கிற மின் கட்டணத்தில் ஏற்றிடுறான். 3 முறை இந்த அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கு. அடுத்து சொத்து வரியை ஏற்றிடுது. அடுத்து பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றிடுது. தவிர்க்க முடியாத எதுவோ அதில் அதிக கட்டணத்தை வரியை வச்சு உயர்த்திக்கிறது. நம்மக்கிட்ட இலவசமாக கொடுத்துட்டு அப்படி எடுத்துருது. இது பாரு, இந்த ஓசி பேருந்து மகளிருக்கு இலவசம், இப்போ ஆண்களுக்கு இலவசம். அடுத்து யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் போகலாம். பஸ்ஸே ஓசி தான். வேணா ஒன்று எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் கூட நிறுத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓசி. இந்த போக்குவரத்து துறைக்கு மட்டும் 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஏன் கடன்? இந்த ஓசி தான். 1 லட்சம் கோடி கடன். இந்த மாணவர்களுக்கு இலவச பஸ். நான் வந்தா இலவச பஸ் கிடையாது, கல்வி இலவசம், தரமான கல்வி, பஸ் கட்டணம். இவன் புரியுதா? இவன் என்ன செய்யறான்? பஸ் கட்டணம் இலவசமா அங்க 10 லட்சமா சீட்டு. எப்படி? பைத்தியக்கார நாயே, படிப்பத்தரமா இலவசமா கொடுத்தா நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துக்கிறேன்னு நான் சொல்றேன். இவ்வளவுதான். எல்லாம் ஏமாத்துறது. இலவசம் தாரேன். எப்படி கொடுமை. மகளிருக்கு இலவசம், இப்ப ஆண்களுக்கு இலவசம். இந்த கண்டக்டருக்கு சம்பளம் யார் கொடுப்பா? அவர் இலவசமா வர்றாரு. டிரைவருக்கு காசு சும்மா தான் ஓட்டுறேன். அவருக்கு காசு உங்க ஒப்பம் கொடுப்பானா, எங்க ஒப்பம் கொடுப்பாங்களா? பைத்தியக்கார பையலா. ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? கரும. இந்த கேடுகட்ட வயல்களுக்கே ஓட்ட போடு, நீ போடு. ஓசி பஸ், இனிமே ஓசி ட்ரெயின், ஓசி ஃப்ளைட்டு. கடைசியா இந்த பாரு, கடைசியா எது ஓசி வரும் பாரு, இங்க பாரு எது ஓசி, எல்லாம் ஓசி. பார்த்துக்கிட்டே இரு. கடைசியா கல்விக்கு அதிக கட்டணம், பஸ் இலவசம். இலவச கவர்ச்சி பூரா ஏமாத்துறது. இது எப்படின்னா, இங்க வர உனக்கு காட்டுறேன் பாரு, எல்லாம் இலவசம். கடைசியா இவ்வளவு விவசாயம் இலவசம், குடிச்சிட்டு சாவு இலவசம், போய் படுத்துட வேண்டியதான். ஆனா பணத்தை எரிக்க காசு, அது காசு. எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ற நீ? உன்னுடைய ஓட்டை போட்டு ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடு ஆகட்டும், போடு தொடரட்டும். 2 வயசு பிள்ளையை தான் இப்போ கற்பழிச்சிருக்கான். நீ வயிற்றுலேருந்து எடுத்து கற்பழிச்சு கொண்டு போடுவேன். இது எப்படின்னா, அந்த இலவசம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றுது. எப்படி பண்ணா, இது இந்த குழந்தை ஐயா இறையன் எழுதியிருக்காப்ல, இதை பாருங்க, நான் காட்சிப்படுத்த போடுறேன். இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு யாராவது வந்தா, உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னா, நம்ம பிள்ளை தப்பா சொல்லிடுமோன்னு அம்மா சொல்லிடுது. அவள் பேரு அறிவுச்செல்வி, ஏதோ ஒரு பேரை சொல்லிடுது. அப்பா என்ன படிக்கிறேன்னா, 8ஆம் படிக்கிறா, தப்பா சொல்லிடுமா. அது பேச வருது. என் பேரு கலைச்செல்வி, நான் 8ஆம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வருது. தப்பா சொல்லிருமோன்னு அம்மா ஒன்று பேசுது, அப்பா ஒன்று பேசுது. பிள்ளைய பேசவே விடுறதில்லை. பாரு, பேர் என்னன்னு கேட்குறாரு. அது அவ பேரு கலைச்செல்வி. அம்மா சொல்லிடுது, நல்லா கவனி, அப்பவாவது உனக்கு புரியுதான்னு பார்ப்போம்.
அவர் ஏதோ வேற கேட்க, என்ன படிக்கிற? அது 8வது படிக்குது. புள்ளைய பேச விடுறது இல்லை. மாறி மாறி தனக்கு பதிலாக அப்பனும் ஆத்தாலுமே பேசிடுறாங்க பிள்ளைக்கு பதிலாக. பிள்ளை வெளியில் வந்து பேசும் திறன் இருந்தும் ஊமையாக போயிடுது. அதனால என் மக்கள் உழைக்கிற திறன் இருந்தும் இந்த ஓசி, இந்த மிக்சி ஓசி, கிரைண்டர் ஓசி, பருப்பு ஓசி, அரிசி ஓசி, கடைசியா புரியுதா புரியுதா? இதை இப்பவாது மயஞ்சோறதை கேட்டு கொஞ்சம் யோசி, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் யோசி. பாரு, இந்த புள்ள பேசுற திறனை இழந்துருது. என் மக்கள் உழைக்கிற திறனை இழந்துறான். நெஞ்சுக்குள்ள நஞ்ச பாய்ச்சி எல்லாத்துக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாத்தி வச்சு அழிச்சிடறான். அடுத்து பாரு, முடிஞ்சு. இவன் யார் தெரியுமில்ல? கங்காரு குட்டி. இவன்னா உரிய பருவத்தில் அதை குதிக்க போகுது. குதிக்க போகும்போது இல்லை இல்லை உனக்கு வயசு வரல, நீ உள்ள பத்திரமாயிரு. கங்காரு பத்திரமாயிரு. பத்திரமாயிருன்னு அது குதிக்கிறேங்குது. அம்மா நான் குதிக்கிறேம்மா, நம்ம மக்கள் எனக்கு வேலை முடியாயோ, வேலை முடியா, வேலை முடியா, சம்பளம் முடியான்னு ஐயா ஸ்டாலினே பேசுகிறாப்புல எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. மக்கள் யாரும் இலவசத்தை விரும்பவில்லை, வேலைதான் கேட்கிறார்கள். இவர் வந்தாவே 2000 வருதுவாரு. இந்த கங்காரை பற்றின அந்த கதையை இந்த குட்டி குதிக்கிறேங்குது. என் மக்கள் வேலைக்கு போகிறேங்கிறான். இரு பத்திரமா இரு, உனக்கு பேசாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துருது. இருந்து நல்ல வயிற்றுக்குள்ளே இருந்து பழகிருது கதகதப்பா. இப்போ குதிக்க சொல்லுது, குதி அப்படின்னு. குதிக்க மாட்டேங்குது. இப்போ உழைக்கிறதே மறந்துட்டா என் மக்களை. திடீர்னு வேலைக்கு போச்சுன்னு வச்சுக்க, விளக்கமாறு உண்டு அடிப்பான். ஏண்டா டேய், நான் கேட்கும்போது வேலைக்கு போக சொல்லலை, இப்போ என்னடான்னு. இது என்ன ஆயிருது? அந்த கங்காரு குட்டி வயிற்றுக்குள்ளே இருந்து பெருத்துருது. தாய் குதிங்குது, குதிக்க முடியல, குதிக்க மாட்டேங்குது. கடைசியாக என்ன ஆயிருது? வலியுறுத்துது, குதின்னு. ஏன்? வலியுறுத்தியது. கடைசியாக என்ன? அது ரெண்டும் சேர்ந்து செத்து போகுது. இந்த வாரம் இந்த கதையை இதையும் ஐயா இறை என்பதாக எழுதியிருக்காப்ல. படிக்கணும், கொஞ்சம் படிக்கணும் பிள்ளைய. பாரு, குட்டிக்கு பதிலாக தாய் குதிச்சுட்டு இருந்தது. கடைசியாக அதால் முடியலை, கண்ணீர் சிந்துது. தயவு செய்து குதி, எனக்கு வலிக்குதுன்னு. முடியலை, செத்து போகுது. ரெண்டுமே செத்து போகுது. ரெண்டும் செத்து போயிடுது. இந்த கதை நமக்கு வரக்கூடாது. உன் மைண்ட் சொல்றதை கேட்டு உழைப்புக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை நோக்கி நகரணும்.